ஜனநாயகன் படத்திற்கு எதிராக மண்டல வாரியம் புகார் கடிதம் அளித்ததாக தணிக்கை குழுவினர் வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தற்போது நடைபெற்று வரக்கூடிய விசாரணை குறித்த விவரங்கள். சரவணன், தொடர்ச்சியாக மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு வழக்காக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக இந்தியாவை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வழக்காக இது பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தமிழக முதலமைச்சர் தொடங்கி இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி வரைக்குமே இந்த படத்திற்கான அந்த குரலை கொடுத்திருந்தார்கள். குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்த வரைக்குமே தலைமை நீதிபதி அவர்கள் பல்வேறு கருத்துக்களையும் பல்வேறு கேள்விகளையும் சென்சார் போர்டு மீது எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக டிசம்பர் 22ஆம் தேதி கடிதத்தை அனுப்பிய அமைப்பு ஆலோசனை குழுவாக கருதப்பட வேண்டுமா அல்லது அது வாரியத்தால் நேரடியாக அனுப்பப்பட்டதா என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக நாம் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்குமே சென்சார் போர்டு தரப்பிலிருந்து ஒரு கேள்வி என்பது முன்வைக்கப்பட்டிருந்தது. தயாரிப்பு நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்டிருந்தது, ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. அந்த கடிதத்தில் பல்வேறு இந்த 14 காட்சிகள் நீக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அது குறிப்பாக அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டதா, இந்த கடிதம் என்பது அங்கீகரிக்கப்பட்ட வாரியத்தால் கொடுக்கப்பட்டதா அல்லது ஆலோசனை குழுவால் கொடுக்கப்பட்டதா என்ற கேள்வி மிகவும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதே போல மற்றொரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். தணிக்கை குழு அதிகாரி அந்த படத்தை பார்த்தாரா என்ற கேள்வியை தலைமை நீதிபதி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக அதிகாரி படத்தை பார்க்கவில்லை என்றும் ஒரு பரிசீலனை குழுவால் மட்டுமே அது பார்க்கப்பட்டது என்பதுதான் சென்சார் போர்டு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விவாதத்தை பொறுத்த வரைக்குமே அரசியல் விமர்சகர்கள் வைக்கக்கூடிய ஒரு கருத்து என்பது அரசியல் ரீதியாக ஒரு பின்புலத்தை ஏற்படுத்தும் இந்த ஜனநாயகன் படம் விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு என்றால் கடைசி படம் என்பதால் அரசியல் ரீதியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருப்பதன் காரணமாக மத்திய அரசின் தலையீட்டால் தான் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பது என்பது அரசியல் விமர்சகர்கள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. அந்த தணிக்கை குழுவில் இருக்கக்கூடிய தலைமை அதிகாரி இதை பார்க்கவில்லை, ஆனால் ஒரு பரிசீலனை குழு மட்டுமே அதை பார்த்திருக்கிறது என்ற ஒரு தகவலை சென்சார் போர்டு தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மண்டல சென்சார் போர்டில் யார் படத்தை பார்த்தார்கள், சட்டப்படி படத்தை பார்த்து ஆய்வு செய்ய யாருக்கு அதிகாரம் உள்ளது என்ற கேள்வியை நீதிபதி எழுப்பியிருக்கிறார். படத்தை பார்த்து ஆய்வு செய்து ஆலோசனை வழங்க குழு உள்ளது, அந்த குழுதான் படத்தை பார்த்துள்ளது என்று மீண்டும் சென்சார் போர்டு தரப்பிலிருந்து வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. படத்துக்கு சான்றிதழ் வழங்குவது குறித்து சென்சார் போர்டு தான் இறுதி முடிவை அறிவிக்கும் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தனி நீதிபதி இந்த வழக்கை விரிவாக விசாரித்திருந்தால் தணிக்கை வாரியமே திரைப்படத்தை பார்த்ததா அல்லது பரிசீலனை குழு போன்ற ஒரு பிரதிநிதித்துவம் அமைப்பு மட்டுமே அதை பார்த்ததா என்பது போன்ற கேள்விகள் குறித்து ஆராயப்பட்டிருக்கலாம் என்று தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் மண்டல அலுவலகத்தில் உள்ள ஆய்வு குழுவின் முடிவுகள் தான் சென்சார் போர்டை கட்டுப்படுத்தாது என்று சென்சார் போர்டு தெரிவித்திருக்கிறது. மேலும் மும்பையானது புதுடெல்லியில் அமர்ந்திருக்கும் வாரியத்தால் நாடு முழுவதும் உள்ள அனைத்து திரைப்படங்களையும் பார்ப்பது சாத்தியமில்லை இல்லாமல் இருக்கலாம் என தலைமை நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். எனவேதான் பரிசீலனை குழுக்களையும் மறு ஆய்வு குழுக்களையும் அமைக்கிறது என்று தலைமை நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இதனுடைய வாதம் என்பது சென்சார் போர்டை நோக்கி பல்வேறு கேள்விகளை தலைமை நீதிபதிகள் தொடர்ச்சியாக எழுப்பி வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் தலையீடுகள் ஒருபுறம் இருந்தாலும் சட்ட ரீதியான என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது, இதற்கு முன்பாக சென்சார் போர்டு தலையிட்டு என்னென்ன படங்கள் எல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு முறையுமே இந்த தணிக்கை வாரியம் தொடர்பாக விஜய் நடிக்கக்கூடிய படங்களுக்கான அந்த எதிர்ப்பு வருவது உண்டு. ஆனால் குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளாக அந்த படம் என்பது வெளியாகுவது வழக்கமான ஒன்று. ஆனால் ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் மட்டுமே இந்த தடை என்பது தொடர்ச்சியாக சென்சார் போர்டு சான்றிதழ் கிடைக்காமல் அந்த படம் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது என்பது விஜய் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக விஜயனுடைய அந்த கடைசி படம் என்பதால் மிகுந்த எதிர்பார்ப்பு இந்த படத்திற்கு நிலவி இருந்தது. இது நீதிமன்றம் வரைக்கும் சென்று தற்பொழுது சென்சார் போர்டு அதற்கான வழக்குகளை தொடர்ந்திருப்பது என்பது குறிப்பாக ஒரு அழுத்தத்தை விஜய்க்கு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பாக அமையக்கூடும் என்பதுதான் அரசியல் விவரங்களோடு பரிசீலனை குழுவினர் படத்தை பார்த்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தற்போது விசாரணை எந்த கட்டத்தில் இருக்கிறது? தொடர்ந்து நீதிபதிகள் கேள்வி எழுப்பி வருகிறாரா அல்லது யார் தரப்பில் வாதமானது முன்வைக்கப்பட்டு வருகிறது? என்ன வாதம்? இரண்டு தரப்பிற்குமே, அதாவது சென்சார் போர்டு தரப்பிற்கும் பட தயாரிப்பு நிறுவனத்திற்கும் இடையான அந்த வாதங்கள் என்பது இரண்டு தரப்பினருக்குமே
30 நிமிடங்கள் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தற்பொழுது அவர்களுடைய வாதம், சென்சார் போர்டுடைய அந்த வாதம் என்பது முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக சென்சார் போர்டு வாதத்தை பொறுத்த வரைக்குமே குறிப்பாக அவர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தாலும் அதில் பல முரண்கள் இருப்பதாக தான் பார்க்கப்படுகிறது. அந்த முரண்களின் அடிப்படையில் தலைமை நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறார்கள். குறிப்பாக தனி நீதிபதி இந்த வழக்கை விரிவாக விசாரித்திருந்தால் தணிக்கை வாரியமே திரைப்படத்தை பார்த்ததா அல்லது பரிசீலனை குழு போன்ற ஒரு பிரதிநிதித்துவம் அமைப்பு மட்டுமே அதை பார்த்ததா என்பது போன்ற கேள்விகள் குறித்து ஆராயப்பட்டிருக்கலாம் என்பதுதான் தலைமை நீதிபதிகளுடைய கருத்தாக இருக்கிறது. இது முக்கியமான ஒரு கருத்தாக பார்க்கப்படுகிறது. அதே போல மண்டல அலுவலகத்தில் உள்ள ஆய்வுக்குழுவின் முடிவுகள் சென்சார் போர்டை கட்டுப்படுத்தாது என்று சென்சார் போர்டு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மும்பை அல்லது புதுடெல்லியில் அமைந்திருக்கும் வாரியத்தால் நாடு முழுவதும் உள்ள அனைத்து திரைப்படங்களையும் பார்ப்பது சாத்தியமில்லாமல் இருக்கலாம். எனவே தான் பரிசீலனை குழுவையும் மறு ஆய்வு குழுக்களையும் அமைக்கிறது என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஏனென்றால் நாடு முழுவதுமே பல்வேறு தரப்புகளில் இருந்து பல்வேறு திரைப்படங்கள் வருகிறது. அவை ஒரே நேரத்தில் அந்த மறு தணிக்கை செய்வதோ அல்லது தணிக்கை செய்வதோ அவ்வளவு எளிதான காரியம் அல்ல என்பது ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. ஜனநாயக விவகாரத்திலேயும் அந்த ஒரு பிரிவு மட்டுமே தான் உற்று நோக்கக்கூடிய ஒரு விவகாரமாக இருந்தது. குறிப்பாக ஜனநாயகன் திரைப்படத்தை மறு தணிக்கை செய்வது என்பது மிக நீண்ட நாட்களாகும், கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு மேலாகக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கும். அதனால் எங்களுடைய படம் தள்ளி போட நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட தேதியிலிருந்து தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதால் தான் அவர்கள் நீதிமன்றத்தையே அணுகியிருந்தார்கள். குறிப்பாக பட தயாரிப்பு நிறுவனம் 9ஆம் தேதி இந்த படம் திரையரங்குகளில் வெளியிடப்படும் என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் ஏனென்றால் பொங்கலை முன்னிட்டு அவர்களுடைய ரசிகர்கள் ஜனநாயகன் ஆடியோ லான்ச் என்பது மிகப்பெரிய ஒரு அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி ஒரு வரலாற்று நிகழ்வாகவே அது பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் விஜய் ரசிகர்கள் மட்டுமின்றி அனைத்து தரப்பினரும் ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படமாக ஜனநாயக படம் விளங்கி இருந்தது. அந்த அடிப்படையில் தான் அதை 9ஆம் தேதி அந்த படம் வெளியாக வேண்டும். அப்பொழுது பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் விதமாக மக்களுடைய வருகை என்பது அதிகமாக இருக்கும், படத்திற்கான வரவேற்பு அதிகமாக இருக்கும் என்பது பட தயாரிப்பு நிறுவனத்தினுடைய எண்ணமாக இருந்தது. அதன் அடிப்படையில் தான் அவர்கள் 9ஆம் தேதி என்பதை அவர்கள் ரிலீஸ் செய்வதாக அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் மறு தணிக்கை செய்ய வேண்டும் என்று சென்சார் போர்டு தெரிவித்ததன் அடிப்படையில், ஏனென்றால் மறு தணிக்கை என்பது கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு மேலாகும். அப்போ பொங்கல் முடிந்துதான் அந்த படம் தணிக்கை செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்ற தகவல் பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் நேரடியாக அங்கு சென்று நீதிமன்றத்தை அணுகி தங்களுக்கு சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுதுதான் நீதிபதிகள் வைக்கக்கூடிய அந்த வாதமும் பின்தொடர்ந்து வருகிறது. சம்பந்தப்பட்ட துறையில் நிபுணத்துவம் பெற்ற ஒருவரை தேர்வு குழுவில் சேர்க்கலாம் என்ற சென்சார் போர்டு தரப்பு தெரிவித்திருக்கிறது. மேலும் சினிமாட்டோகிராபி சட்டப்படி விதிகளின்படி 72 நிமிடங்களுக்கு மேல் நீளமான படமாக இருந்தால் சென்சார் போர்டு தலைவர் தான் முடிவெடுக்க வேண்டும், இறுதி முடிவு அவர்தான் எடுப்பார் என்ற பிரதிவாதத்துவத்தையும் சென்சார் போர்டு தரப்பிலிருந்து வைக்கப்பட்டிருக்கிறது. டிசம்பர் 29 அன்று தணிக்கை ரீஜனல் அதிகாரியிடம் சான்றிதழ் வழங்கும் செயல்முறையை நிறுத்தி வைக்குமாறு கேட்டிருந்தது. மேலும் இந்த தகவல் ஜனவரி 5 அன்று தயாரிப்பாளருக்கு தெரிவிக்கப்பட்டது என்று சென்சார் போர்டு தரப்பிலிருந்து ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஜனநாயகன் தொடர்பான தற்போதைய வழக்கை பொறுத்தவரையும் இந்த படத்திற்கு சான்றிதழ் வழங்குவது குறித்து வாரிய தலைவர் இன்னும் இறுதி முடிவை எடுக்கவில்லை என்று சென்சார் போர்டு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் சென்சார் போர்டு பதிலளிக்க அவகாசம் வழங்காமல் தனி நீதிபதி ஒரே நாளில் முடிவெடுத்துள்ளார் என்ற குற்றச்சாட்டை தலைமை நீதிபதிகள் தனி நீதிபதி மீது வைத்திருக்கிறார்கள். இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஒரு படத்தின் மீது சென்சார் போர்டு எடுக்கக்கூடிய சான்றிதழ் வழங்கக்கூடியதற்கான கிட்டத்தட்ட 9ஆம் தேதி அதனுடைய வெளியீட்டு தேதியாக இருந்தபோது கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலாக போகிறது. இன்னும் வாரிய தலைவர் முடிவெடுக்கவில்லை என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சென்சார் போர்டு தரப்பிலிருந்து அந்த வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ராஜேஷ், அதற்கான காரணம் என்ன தெரிவிக்கப்பட்டது? அது விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறதா? வாரிய தலைவர் இன்னும் இறுதி முடிவு எடுக்கவில்லை என்பதற்கான அந்த விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறதா? நான் முன்பே குறிப்பிட்டது போல சரவணன், கிட்டத்தட்ட 14 காட்சிகள் அந்த படத்தில் இருந்து நீக்கப்பட வேண்டும் என்று ஏற்கனவே தணிக்கை குழுவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த படத்திற்கு எதிராக புகாரை அளித்திருந்தார். அதற்கு தயாரிப்பு நிறுவனமும் ஓகே நாங்கள் நீக்குகிறோம் என்று அவர்களும் தெரிவித்திருந்தார்கள். இருந்த போதிலும் இந்த தணிக்கை வாரியத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதற்கான
முறையான சான்றிதழ் வழங்கப்படவில்லை என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஒரு படத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும், மறு தணிக்கை செய்ய வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆக மொத்தத்தில் அந்த குழு சென்சார் போர்டில் இருக்கக்கூடிய குழு மறுபடியும் படத்தை பார்த்து மறு தணிக்கை செய்து அந்த மறு தணிக்கையின் முடிவு வெளியான பிறகு மீண்டும் வாரிய தலைவருக்கு அந்த படம் அனுப்பப்பட்டு வாரிய தலைவர் முடிவெடுத்த பின்புதான் அந்த சென்சார் போர்டு சான்றிதழ் என்பது கொடுக்கப்படும். ஏனென்றால் இது ஒரு சிக்கலான ஒரு விவகாரமாக பார்க்கப்படுகிறது. இந்தியா முழுவதுமே ஒரு பூதாகாரமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு நாடுகளில் இந்த திரைப்படம் என்பது வெளியாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நட்புறவை பாதிக்கும் வகையில் ஏதேனும் வசனங்கள் இருக்கிறதா, காட்சிகள் இருக்கிறதா என்பதை எல்லாம் அவர்கள் பார்த்துதான் அந்த தணிக்கை சான்றிதழை வழங்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது அந்த தணிக்கை சான்றிதழ் ஒரு குழு வழங்கி இருந்தாலும் அது முழு பொறுப்பு என்பது அந்த வாரிய தலைவருக்கு உட்பட்டது. அந்த வாரிய தலைவர் தான் பொறுப்பேற்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அதனால்தான் மறு தணிக்கை முடிந்து வாரிய தலைவருக்கு அனுப்பப்பட்டு அதன் பின்பு அவருடைய முடிவு என்ன என்பது பார்க்கப்படும். அதனால்தான் இந்த தாமதம் என்பதை சென்சார் போர்டு தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். ராஜேஷ், தற்போது ஜனநாயகன் படத்தின் மறு தணிக்கை என்பது எந்த கட்டத்தில் இருக்கிறது? அது குறித்து நீதிமன்றத்தில் எதுவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? மறு தணிக்கைக்கு பட தயாரிப்பு நிறுவனம் தயாராக இல்லை என்பதுதான் இங்கு வாதமாக பார்க்கப்படுகிறது. அவர்கள் மறு தணிக்கைக்கு தயாராக இல்லாமல் நேரடியாக நீதிமன்றத்திற்கு சென்று விட்டார்கள். நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. அந்த வழக்கு முடிந்த பிறகுதான் மறு தணிக்கைக்கான அந்த வாய்ப்பே இருக்கிறது. நீதிமன்றம் என்ன உத்தரவு இடப்போகிறது, என்னதான் தனி நீதிபதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தார். அப்படி தனி நீதிபதியை உத்தரவை பார்க்கும் பொழுது மறு தணிக்கை செய்ய வேண்டிய அவசியம் என்பது ஏற்படாது. அதே நேரத்தில் நீதிமன்றம் மறு தணிக்கை செய்து உடனடியாக சான்றிதழை வழங்க வேண்டும் என்று தலைமை நீதிபதிகள் தெரிவித்தார்கள் என்றால் அது மேலும் சிக்கலை ஜனநாயக படத்திற்கு ஏற்படுத்தும். என்றால் மறு தணிக்கை செய்வதற்கு கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலாகும் என்று ஏற்கனவே சென்சார் போர்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரிவித்திருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. ஏனென்றால் சென்சார் போர்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொன்ன அந்த காரணங்கள் என்பது மிகவும் நகைப்புக்குரியதாக இருந்ததாக அரசியல் விமர்சகர்கள், திரைப்பட விமர்சகர்கள் எல்லாம் வைக்கக்கூடிய சூழலை பார்க்க முடிந்தது. ஏனென்றால் சென்சார் போர்டை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஒன்றாக அமர்வது என்பது அவ்வளவு கடினமான ஒரு விஷயம். ஏனென்றால் அவர்களுக்கும் பல்வேறு வேலைகள் என்பது இருக்கும் என்றெல்லாம் கருத்துக்கள் எல்லாம் தெரிவித்திருந்தார்கள். இதையெல்லாம் விமர்சனத்துக்கு உள்ளாக பார்க்கப்பட்டது. அப்படி பார்க்கும் பொழுது மறு தணிக்கை செய்து 10 நாட்களுக்கு மேலாக இந்த படம் மறு தணிக்கை செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதற்கு பட தயாரிப்பு நிறுவனம் ஒத்துக்கொள்ளுமா என்றால் அது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. சரணம். ராஜேஷ், நீங்கள் குறிப்பிட்டது போல சென்சார் போர்டு தரப்புக்கு 1/2 மணி நேரம், அதே நேரத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கக்கூடிய மற்றொரு தரப்பு பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு 1/2 மணி நேரம் என்று 30 நிமிடங்கள் வாதங்களை முன்வைக்கலாம் என்று தெரிவித்திருந்தீர்கள். தற்போது யார் வாதமானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் என்ன தெரிவிக்கிறாங்க? குறிப்பா நான் முன்பே குறிப்பிட்ட போல சென்சார் போர்டு தான் அவர்களுடைய வாதங்களை அவர்கள் சார்பாக ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர் தான் தற்பொழுது வாதத்தை முன்வைத்திருக்கிறார். தங்களுடைய தரப்பு வாதத்தை அவர்கள் வைக்கும் பொழுது குறிப்பாக மறு தணிக்கை செய்ய வேண்டும் என்பது நாங்கள் கோரியிருந்தோம். ஆனால் அவர்கள் எதிர்த்து அதை நீதிமன்றத்து வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் அவர்களுடைய வாதமாக இருக்கிறது. குறிப்பாக இவர்களை தொடர்ந்து இவர்கள் வைக்கக்கூடிய வாதத்திற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பட தயாரிப்பு நிறுவனத்தின் தரப்பில் ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர் தங்களுடைய வாதத்தை முன்வைப்பார்கள். அதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தலைமை நீதிபதி அது இடையில் அவர்கள் மறித்து அவர்களுடைய சந்தேகங்களை கேள்விகளால் எழுப்புவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அடுத்ததாக பட தயாரிப்பு நிறுவனம் என்ன மாதிரியான அவர்கள் வைக்கக்கூடிய வாதம் என்ன மாதிரியாக இருக்கும், சென்சார் போர்டு கேட்கக்கூடிய கேள்விகள், தலைமை நீதிபதிகள் கேட்கக்கூடிய கேள்விகள் உள்ளிட்ட அனைத்திற்கும் அவர்கள் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். அதனை ஒட்டிதான் இந்த வழக்கு இன்றையோடு விசாரணை நிறைவு பெறுமா, தீர்ப்பு என்றைக்கு வரும் என்பது எல்லாமே நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ராஜேஷ், அதே மாதிரி வழக்கு என்பது தள்ளிப்போக, வழக்கின் விசாரணை தள்ளிப்போக ஜனநாயகன் படத்தின் வெளியீடும் தள்ளிப்போகும் இல்லையா? ஆமா, நிச்சயமாக. ஏனென்றால் மறு தணிக்கை நீதிபதி இப்ப தனி நீதிபதி ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். அவர் சென்சார் சான்றிதழை வழங்க வேண்டும் என்று அவர் அந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார். அதாவது 9ஆம் தேதி. அப்படி அவர் பிறப்பித்த உத்தரவு சரியாக இருந்திருந்தால் அந்த படம் அன்றைக்கே ரிலீஸ் ஆகியிருக்கும், திரையரங்குகளில் வெளியாகி இருக்கும். ஆனால் நீதிபதியினுடைய உத்தரவை எதிர்த்து உடனடியாக மேல்முறையீட்டு மனுவினை அவர்கள் தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த மேல்முறையீட்டு மனு உடனடியாக தலைமை நீதிபதி முன்பாக வந்து தனிமை நீதிபதியினுடைய உத்தரவுக்கு அவர்கள் தடை விதித்திருந்தார்கள். அப்படி பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த உத்தரவு என்பது தள்ளி போக விசாரணை தள்ளி போக ஜனநாயக திரைப்படத்தினுடைய அந்த
வெளியீடும் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்குமே மிகுந்த எதிர்பார்ப்பு என்பது ரசிகர்கள் மத்தியில் இருக்கிறது. அதே நேரத்தில் விஜயனுடைய ரசிகர்களை பொறுத்த வரைக்குமே அவர்கள் கூறக்கூடிய ஒரு விஷயம், என்றைக்கு ஜனநாயகன் வருகிறதோ அன்றைக்கு எங்களுடைய பொங்கலை நாங்கள் கொண்டாடுவோம் என்றெல்லாம் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அத்தனைக்கு ஆர்வமாக அவர்கள் இருக்கக்கூடிய அந்த சூழல் என்பது இருக்கிறது. அதே நேரத்தில் சான்றிதழ் வழங்கப்பட்டால் அதற்கான அந்த தேதி, ரிலீஸ் தேதி என்பது தள்ளி வைக்கப்படும். குறிப்பாக ஜனநாயகன் படம் என்பது வெளியாவதில் கொஞ்சம் சற்று தாமதம் ஏற்படுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது. தாங்கள் வழங்கிய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.